யோகத்தோடைய குண்டலினி அவேக் ஆகி நம்மளுடைய பிரெயின் ஃபுல்லாக ரொப்பப்படுற செல்ஸ் பியூரஸ்ட் ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தூக்கத்தை ஜெயிக்க முடியும். அப்போது அது தூக்கத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உணவு தேவையில்லை, உடலில் போகிற ரத்தமும் சுத்தமாகும், விந்து சக்தி சுத்தமாகும். இது எல்லாமே சுத்தம் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு தான் இத்தனை ப்ராசஸ் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இத்தனை ப்ராசஸ் செய்யும்போது உடல் அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் நிலைக்கு தொடர்றதுக்கு எஸ்தட்டிக் கான்ஷியஸ்னஸ்லேருந்து தான் போக முடியும். அப்போ அது என்னென்னா 24 hours அப்படி இருப்பார். கண்ணு மூட்டு மெடிடேட்டிவ் ஸ்டேட் இப்படியே உட்காருறது. ஆனால் சுற்றி எல்லாம் தெரியும், அவுட் சைட் வேர்ல்டும் தெரியும். எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வரப்போதா வரலையா இங்கேருந்தே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. விச் மீன்ஸ் அவுட் சைட் வேர்ல்டுக்கு பெருசாக போய் அதோடைய கர்மாவை நம்ம வாங்கிக்காமல் இங்கேயே உட்காருறது. அந்த நிலைக்கான ஒரு பயிற்சிகள் இப்போவே நீங்கள் செய்ய முடியாது. பொறுமையாக தான் நீங்கள் கடைப்பிடிச்சு போகணும். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இதை செய்யும்போது அந்த வாசி அந்த 3rd ஸ்டேஜ் ஆஃப் கிரியா யோகம் செய்யும்போது மூச்சு இழுத்து நம்ம விடும்போது ஆக்சிஜனும் நமக்கு வெளியிலேருந்து வரது இல்லை, கார்பன் டை ஆக்சைடு உள்ளேருந்து வெளியில் போகிறது இல்லை. இந்த ரெண்டுமே அடக்கமாக உள்ளேயே நீங்கள் இவ்வளோ வருஷம், எவ்வளோ 18 to 24 years நீங்கள் செய்யும்போது இதுக்கான ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் அதை பண்ணால் தான் அதுக்கான ஒரு கிளிக்கு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஏதோ 1/2 மணி நேரம் செஞ்சுட்டு அப்படியே கிளம்பிடுறது. ஒரு நாள்லேயே எனக்கு அது வந்துடுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிராக்கள் நடக்கும், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். உங்களுக்கு மிராக்கள் நடக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு பிச்சர் நிலைக்கு வரணும். அப்போ தான் கடவுள் உங்கள் கிட்ட நெருங்குறாருன்னு அர்த்தம். எனக்கு இருக்கிற எல்லாருமே நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாமே வந்து கர்மான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே இழக்கிற நிலை எங்கேருந்து நீங்கள் உருவாக்கிக்கணுன்றது தான் நீங்கள் உங்களுக்குள்ளே டிசைன் பண்ணணும். ஸோ பிச்சை இருக்கிற நிலைன்னா எல்லாமே தூக்கி போகிறதில்ல, உங்களுக்குள்ளே மனம் வரணும். நீங்கள் வந்துட்டு யுவர் பெக்கர் ஃபார் காடுன்னு அந்த மனம் எத்தனை பேருக்கு வருதோ வரலையோ எனக்கு தெரியல. அந்த காலத்தில் ராம்கோபால் முஜும்தார் சொன்ன விஷயத்த நான் அங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஒரு நிலையை அவர் தாண்டி போகிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி அவருக்கு அது நேச்சுரலாக நடந்ததா அவரே நினச்சிக்கிட்டு பண்ணுறாரான்னா, நேச்சுரலாக அவர் செய்கிற பயிற்சிக்கு அதுக்கான ரியாக்ஷன் வருது. ஸோ த ஸ்லீப்பிங் சைண்ட் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. அவர் ஸ்லீப்லெஸ் சைண்ட்டாக இருந்தார். நித்ராஹார தீட்சை அவர் செஞ்சார். அதுதான் யோகம், அதான் கிரியா. ஸோ இப்போ இத்தனையுமே செய்கிறதுனால உடலுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம ஒரு நாள் போகணும், எப்படியோ போகணும். அது இங்கேருந்து விதையை போட்டுட்டு போகிறீங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு அட் அ டைம் நடந்துடாது. இட் டேக்ஸ் இயர்ஸ். நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் இஸ் அ லாங் டேர்ம். இப்போ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எப்போயுமே இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த நொடி நீங்கள் ஆன்மீகத்தை ஜாயின் பண்ணல, விட்டுட்டிங்க அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ். ஸோ அப்பேற்பட்ட பயிற்சிகளை தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி தான் இந்த யோகா மெடிடேஷன் நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் வி ஆர் சார்ஜிங் $399 per month. ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் யூ ஃபினிஷ் அண்ட் ஜாயின், அப்போ தான் யூ கேன் என்டர் இன் டு கிரியா லைஃப். கிரியா லைஃப்ன்றது வந்துட்டு டோட்டலாகவே உங்களுக்கு யூனிக்கான ஒரு லோன்லினஸ் பாதை. அந்த பாத்தை லோன்லி, அந்த லோன்லியில் தான் நீங்கள் காடை வந்துட்டு ரொம்ப உங்களுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அது அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. இட் டேக்ஸ் இயர்ஸ். அதுக்குள்ளே தான் ராம்கோபால் முஜும்தாரும் போனது. அண்ட் பல மாஸ்டர்ஸ் வந்துட்டு ரகசியமாகவே இன்னும் இருக்காங்க. இப்போ வெளியில் வரமாட்டாங்க, அவ்வளோதான் அவங்க. பட் ஸ்டில் இந்தியாவில் எவ்வளோ சயின்ஸ் வீட்டில் இருந்து அவங்க பயிற்சி பண்ணுற எவ்வளோ சயின்ஸ் இருக்காங்க, வெளில வரமாட்டாங்க. அவங்களுமே வந்து நித்ராகாரமாக இருக்காங்க, வெளியில் தெரிய மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பரமஹம்ச யோகானந்தர் ஒவ்வொருத்தராக போய் ரிசர்ச் பண்ணி அவருடைய லொக்காலிட்டியில் மட்டும் அது ரிசர்ச் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. பரமஹம்ச யோகானந்தர் திருவண்ணாமலைக்கும் வந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பதிவு பண்ணதாக வந்துட்டு எங்கேயுமே பெருசாக பதிவு ஆகலை. ரமண மகர்ஷி மட்டும் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு மிஞ்சும் நிறைய மகான்களை அவர் வந்துட்டு போய் சந்திச்சிருக்காரு. அதுதான் அவருடைய வேலை. நிறைய பேர் கேட்கலாம், பரமஹம்ச யோகானந்தர் அந்த குருக்கிட்ட இந்த குருக்கிட்ட அந்த குருக்கிட்ட கற்றுக்க போனார் அப்படின்னு. அது தவறான ஸ்டேட்மெண்ட். அது எப்போயுமே யாருமே அப்படி சொல்லலை. பரமஹம்ச யோகானந்தரே அப்படி எழுதலை. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, த்ரூ த பிளெஸிங்ஸ் ஆஃப் பாபாஜி, த்ரூ த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஜீசஸ், நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பல பேர் என்னென்ன ப்ராக்டிசஸ் செஞ்சாங்களோ அதை பற்றி ஃபில்டர் பண்ணி சொல்கிறதுக்கு அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. ஆனால் அது எல்லாத்துக்கும் மிஞ்சின சக்தி வாய்ந்த பயிற்சி தான் கிரியா யோகம் அப்படின்றத ஸ்பஷ்டமாக எழுதியிருக்காரு அவர். எழுதி சிக்னேச்சர் போட்டு புக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க. படிக்கிறதும் தப்பாக படிக்கிறீங்களே, அதுதான் எனக்கு புரியல. ஸோ அதனால் படிக்கும்போது கண்ணாடி போட்டு கரெக்டாக படிங்க. எதுக்கு படிக்கணும்? உங்களோட ஈகோ செல்ஃபிஷ்னஸ்க்கு படிக்காதீங்க. ஒரு படிக்கிறீங்கன்னா அவர் என்ன கான்ஷியஸ்னஸை சொல்லியிருப்பாரோ அதை பயிற்சி பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் அதை படிக்கணும்.
அப்போ தான் அது வந்துட்டு ஈக்குவல் ஆகும், அந்த பேலன்ஸ் ஆகும் அந்த கான்ஷியஸ்னஸ். இல்லைனா வந்துட்டு எனக்கு வந்து இங்கே கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வீடு நின்று போச்சு, எனக்கு வந்துட்டு இப்போ நகை கிடைக்கல, எனக்கு ஸ்கூலில் மார்க் வரல, இதுக்கெல்லாம் பரம சிவகானந்தர் புக்கு எழுதிட்டு போகல. கடவுளுக்கும் உங்களுக்கு எப்படி லிங்க் பண்ணணுன்றது தான் புக்கு எழுதிட்டு போனார். ஸோ அப்போ கடவுள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இனி ஆரம்பிங்க. நம்ம வந்துட்டு அவர் மாதிரி ஆயிடணும் இவர் மாதிரி ஆயிடணும் இல்லை, நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்டாம்பை க்ரியேட் பண்ணுறது நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். உங்களோட ஈகோ கான்ஷியஸ்னஸை அழித்து அந்த ஸ்டாம்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த யோகம். ஸோ ப்ராக்டிஸ், என்ஜாய் நவ்.